குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஆனால் கேரளாவில் கோயிலில் போகும்போது அவங்க மன அமைதிக்காக போகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயிலில் வரும்போது சில விஷயம் அர்த்தமந்திய விதமாட்டு அது கட்சி மார்க்கமாகவும் நடக்கிறதால அவங்க இங்கே வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. இதுக்கு வந்து முழுக்க காரணம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்த மதவரி கும்பல் தான். நீங்கள் வந்து கேரளா மக்கள் வந்து நாராயணகுரு வழி வந்தவர்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது மதம் என்பது மனித நேயத்திற்காக மட்டும், அது எந்த சூழ்நிலையிலும் பிரிவினைக்கோ வெறுப்புக்கோ ஆளாகக்கூடாது. பிரிவினையும் வெறுப்பையும் பேசுகின்ற எதுவும் மதமாகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே வந்து மதத்தின் பெயரால் வெறுப்பை கக்கி கொண்டிருக்கிறார்கள், பிரிவினைவை ஏற்படுத்துவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல சிறப்பு மிக்கற்ற பிரசித்த ஆலயத்தில் பக்தர்கள் பல்வேறு கோரிக்கைகளோட ஒரு இறை சன்னிதானத்தில் போய் ஒரு மன நிம்மதிக்காக, ஒரு அமைதிக்காக, ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக செல்லுகின்ற இடத்துல காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அவருடைய பெயரை சொல்லி சார்வார்கர் வாழ்க என்று பேசுகின்ற அவலம் ஒரு ஆன்மீக உலகத்தில் பிஜேபியால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய தப்பு. ஆன்மீகம் வந்து வேறு, அது வந்து மனிதநேயத்தை, அன்பை, பொறுமையை, சகிப்புத்தன்மையை